அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கு நம்ம மிக முக்கியமாக ஒரு தலைவரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா, புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். எத்தனையோ தலைவர்கள் இந்திய மண்ணில் பிறந்திருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நியாயத்திற்காக, தர்மத்திற்காக போராடிய ஒப்பற்ற ஒரு தலைவர், ஒரு மகத்தான தலைவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். கல்வி எனும் ஆயுதத்தை பயன்படுத்தி ஊமைகளினுடைய ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவராக உயர்ந்து உலகம் போற்றும் உத்தமராக வாழ்ந்து மறைந்த ஒரு மகத்தான ஆளுமை. ஏனென்றால், ஒரு தரப்பு மக்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று யோசிப்பவர்கள் பலர். ஆனால் தனக்கு ஏற்பட்ட அவலங்கள் பிற்காலத்தில் தன்னுடைய தலைமுறைக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அதற்கு நிகராக எதை வைத்து அவர்கள் அடக்க நினைத்தார்களோ, எதை வைத்து ஒடுக்க நினைத்தார்களோ அதை அறிவின் பால் செயல்படுத்தி வெற்றிகரமாக அதில் துணிச்சல் மிக்க ஒரு போராட்ட உத்தியை கையாண்டவர் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். பகத்சிங் சொல்வார், புரட்சி என்பது குண்டு எறிதலோ துப்பாக்கியில் சுடுவதோ கிடையாது. புரட்சி என்பது மனித குலத்தில் பிரிக்க முடியாத உரிமை என்று சொல்வார். புரட்சி இங்கே எல்லார்ட்டும் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்குது. உண்மைதான். ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்தில் அவலங்கள் ஏற்படும் பட்சத்தில் அந்த அவலத்தை போக்க ஒரு சக மனிதன் கிளர்ந்து எழுந்து அவனுடைய உரிமைகளை பற்றி கேள்வி எழுப்புகிறான் என்றால் அது ஒரு புரட்சி. அந்த ஒரு நபர் பல நபர்களாக உருவெடுக்கலாம். ஏன்னா கண்ணு முன்னாடியே நமக்கு அநியாயம் நடக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஒரு விஷயங்களை சின்ன வயசில் இருந்து சிறுக சிறுக தன்னுடைய ஆழ்மனதில் வைத்து விம்மி விம்மி வெதும்பி ஒரு பெரிய ஒரு ஒரு சகாப்தத்தை உருவாக்குனார் அப்படின்னா அது மிகச்சிறந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதுமே எப்படி கார்ல் மார்க்ஸ் அவர்களை உலகம் முழுவதுமே அவருடைய சிந்தனைகளை பார்க்கிறார்கள், அதே போல் பௌத்தருடைய கொள்கைகள் உலகம் முழுவதுமே எப்படி சென்றடைந்தது என்று பலவிதமான விஷயங்கள் நமக்கு வரலாற்றில் படிக்கிறோம். அதை போல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகள், சிந்தனைகள் உலகளாவிய கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படுகிறது. ஒரு கட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு ஒரு சாதிய கட்டமைப்பில் பார்த்த மனநிலையில் இருந்தவர்கள் கூட இன்றைக்கு அவருடைய சிந்தனைகளை படித்து இது அனைத்துக்கும் பொதுவான ஒரு கருத்தியலை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கிறார் அப்படின்ற ஒரு ஒரு செயல் திட்டத்திற்குள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய வெற்றி. ஒரு உண்மையான ஒரு நேர்மையான கருத்து எக்காலத்திற்கும் மறையாது. அது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்து. அது ஆண்டாண்டு காலங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தூணை போன்ற ஒரு வலுமிக்கது. அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படித்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு ஒளிகாட்டியாக, ஒரு ஒளி விளக்காக இருந்திருக்கிறார் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கிறது. அவர் பட்டியல் சமுதாயத்திற்கு மட்டும் போராடவில்லை, அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் போராடியிருக்கிறார். அனைத்து தரப்பு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடியிருக்கிறார். பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியிருக்கிறார். பெண்களுடைய கல்விக்கு போராடியிருக்கிறார். கல்விதான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்து அதை உட்கொணர்ந்து அதை வெளிப்படுத்தி அதை பிறருக்கு எடுத்துரைத்த ஒரு மாமனிதர். கல்வி ஒன்றுதான். கல்வி இல்லைன்னா நம்ம எதுவுமே அடைய முடியாது. நம்ம மக்களுக்கு கல்வி அவசியம். ஏன்னா கல்வி ஒரு மிகப்பெரிய ஒரு பலம்.
ஒரு பவர். கல்வி மூலமாக தான் நம்ம அதிகாரத்தை வந்து அடைய முடியும். கல்வி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு அதிகாரத்திற்கு நம்ம போக முடியாது. அரசியல் ரீதியாக நம்ம வந்து முடுக்கப்படும் பொழுது நம்ம எப்படி அதை நம்ம பேஸ் பண்ண முடியும்னாக்க எஜுகேஷ்னல் கல்வி வாயிலாகத்தான் நம்ம வந்து அதை வந்து அதை கொண்டு சேர்க்க முடியும். அப்படித்தான் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனைகள் பல. அவர் ஒளி விளக்காகவே விளங்கி இருக்கிறார். ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பதை தாண்டி இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு போராடிய ஒரு ஒப்பற்ற தலைவர், ஒரு முக்கியமான ஒரு தலைவரும் கூட. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு அவர்களோடு நெருங்கி பழகிய ஒரு மாமனிதர். இந்தியா அரசு அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்கு. அவருடைய சேவைகளையும் அவருடைய மனப்பான்மையும் பாராட்டி அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்கிறது. 1891ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் உள்ள மகவ் அப்படின்ற ஒரு இராணுவ நகரத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்திருக்கிறார். கொங்கன் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ரத்னகிரி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில், இன்னும் பர்டிகுலராக நம்ம சொல்லணும்னா மகாராஷ்டிராவில் கொங்கன் அப்படின்ற ஒரு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ரத்னகிரி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் வந்து பிறந்திருக்கார். அவருடைய குடும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிக மிக எளிமையான ஒரு குடும்பமாக வந்து இருக்குது. அவங்க அப்பா இராணுவத்தில் வந்து பணியாற்றியிருக்கிறார். அவர் சிறு வயதிலிருந்தே அவருக்கு அவங்க ஊரில் ஏற்பட்ட பல கேள்விகள், கண்ணு முன்னாடியே நடக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து அவர் கேள்விக்கு உட்படுத்தியிருக்கிறார். ஏன் எதனால் அப்படி நடக்குது, ஏன் அப்படி வந்து நம்மளை அப்படிலாம் வந்து பார்க்குறாங்க, நம்மளாம் மனிதர்கள் தானே, இந்த உலகத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணோம், நம்ம ஏன் வந்து சக மனிதனை வந்து மதிக்க மாட்டுறாங்க, நமக்கும் வந்து எல்லாரை போல தான் நமக்கும் வந்து உடல்வாகு எல்லாமே இருக்குது, ஏன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சிந்திக்க ஆரம்பித்தார். சிறு வயதிலிருந்தே அவர் பார்த்த, அவர் அனுபவித்த அணுவான விஷயங்கள் அவர் ஆழ்மனதில் ஒவ்வொரு வடுவாக பதிந்தது. அப்படி பதியும் பட்சத்தில் அவர் பிற்காலத்தில் வந்து எப்படி ஒரு பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான மனிதராக வராரு அப்படின்றதுல பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே வந்து இருக்குது. கோவில் விழாக்களில் கூட ஒதுக்கி வச்சுருவாங்களாம், சாமி சிலையை தொடக்கூடாது. அதெல்லாம் பார்த்துருக்குறாரு, கண்ணார பார்த்துருக்குறாரு. கோயில் கும்பிடும் பொழுது வந்து வரக்கூடாது, அதை சாமி சிலையை தொடக்கூடாது, அந்த பல்லாக்கு இருக்குது பார்த்திங்களா, நம்ம அந்த பல்லாக்கெல்லாம் தொடக்கூடாது, குறிப்பிட்ட மக்கள் தொடக்கூடாது அப்படின்ட்டு ஓரமாக தான் பார்க்கணும். இன்றைக்கி வந்து இருக்குது, எல்லா ஊர்கள்லேயும் வந்து இருக்குது. கோவிலில் கூட வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைலாம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம், கணக்கரான பார்க்குறோம். அந்த காலகட்டத்திலே அப்படி வந்து இருந்திருக்கு. இப்போது எவ்வளவு காலங்கள் நவீன எவ்வளவு மாறினாலுமே வந்துக்கிட்டு இது வந்து அவர் அப்பயே சொல்லியிருக்கிறாரு, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வந்து மாறும், உடனே வந்து மாறாது அப்படின்னு வந்து பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். கருத்துப்பூர்வமாகவும் மனிதனுடைய சுய அறிவின் மூலமாகவும் சுய மரியாதை மூலமாகவும் அவனுடைய அறிவியல் அனுபவம் மூலமாகவும் தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நகர்த்த முடியும். உடனே வந்து அது ஒரு பெரிய பாறை, சாதி என்பது வந்து ஒரு பெரிய பாறை, அதை வந்து நம்ம வந்து உடனே வந்து ஒழித்து விட முடியாது. அதை சிறுக சிறுகத்தான் வந்து கரைக்க முடியும் என்று அவர் நம்பினார். அதனால் படித்தார், பேயாக படித்தார். எது தேவை, என்ன தேவை. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயம் நம்மளால் வந்து கண்டுக்கான நடக்குது. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் வரும், நம்ம வந்து பெரிய வசதியான நபர்கள்லாம் கிடையாது. வசதியான நபர்கள் நம்ம இல்லை, நம்ம சாதாரண ஒரு அன்றாடங்காட்சி. அப்போது என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்கிட்ட படிப்பு இருக்குது. அந்த படிப்பு ஒரு கட்டத்துக்கு வந்து அவர் படிப்பை முடிக்கிறார்.
அந்த படிப்பு போதுமானதா அப்படின்னா இல்லை, அதை தாண்டி ஒரு படிப்பு இருக்குது, அதையும் படிக்கணும். அது போதுமானதா அப்படின்னா அதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிச்சுட்டு உலகத்திலே படித்த ஒரு 6 நபர்கள், அதிகம் படித்த 6 நபர்கள், அதில் வந்து இந்தியாவினுடைய தலைவரும் ஒருவர், அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். உலகத்திலே 6 நபர்கள் அதிகம் படிச்சிருக்காங்க. அதில் இந்தியாவினுடைய தலைவர் ஒருவர், அது யாருன்னா புரட்சியாளர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஆளுமை. அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கும் பொழுது அப்படியே அணுவணுவாக வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு மனுஷன் வந்து இருந்திருக்கிறாரா, இப்படியெல்லாம் எப்படி ஒரு மனிதனால் இருக்க முடியும். இன்றைக்கி வந்து நம்ம சொந்த பந்தங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு பல பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம தாழ்வாக வந்து என்னடா அப்படி இருக்கிறாங்க, ரொம்ப வந்து நம்மளும் நல்லா தான் பிழைக்கிறோம், ஏன் மதிக்க மாட்டுறாங்க, அப்படிலாம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வந்துக்கிட்டு நமக்கு ஒரு சில தாழ்வு மனப்பான்மை நம்ம வரும். இப்போது ஒரு சமூகத்தை வந்து ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து இப்படி ஒதுக்கி வைக்கும்போது அது எவ்வளோ பெரிய விஷயமா எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படித்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அதை யோசித்தார், சிறு வயதிலிருந்து யோசித்தார். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கார் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன். அம்பேத்கர் வந்து அவருக்கு வந்து அவங்க குடும்பத்தில் வந்து 14 குழந்தைகள் வந்து இருந்திருக்காங்க. அதில் வந்து 3 ஆண்கள் 2 பெண்கள் வந்து அதில் வந்து உயிர் பிழைச்சிருக்காங்க. அவரது குடும்பத்தில் வந்து 14வது குழந்தையாக வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் பிறக்கிறார். பார்த்துக்குங்க, 14 குழந்தைகளில் 3 ஆண்களும் 2 பெண்களும் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்காங்க. அதில் 14வது குழந்தையாக வந்து பிறக்கிறாரு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். அவருங்க அம்மா அப்பா வந்து அவருக்கு என்ன பேர் சூட்டுறாங்கனாக்கா பீம் அப்படின்னு பேர் சூட்டுறாங்க. பீம் அப்படின்னு பேர் சூட்டுறாங்க. அவருடைய கல்வியை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா 1897 வந்து அவர் ஊர்லேயே, கொங்கன் அப்படின்ற ஊர்லேயே வந்து டப்போலி அப்படின்ற கொங்கன் அப்படின்ற பிராந்தியத்தில் டப்போலி அப்படின்ற ஒரு ஊரில் வந்து 5 வயசில் வந்து பள்ளியில் வந்து சேர்க்கப்படுறார். 1907ஆம் ஆண்டு எல்பின்ஸ்டோன் அப்படின்ற ஒரு உயர்நிலை பள்ளியில் வந்து மெட்ரிகுலேஷன் தேர்வில் வந்து வெற்றி பெறுகிறார். மும்பையில் வந்து எல்பின்ஸ்டன் கல்லூரியில் வந்துக்கிட்டு அதுக்கு பிறகு அவர் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் வந்து சேர்றாரு. பிஏ பட்டப்படிப்பு வந்து 1912ஆம் ஆண்டு பிஏ பட்டப்படிப்பு பெறுகிறார். அதற்கு பிறகு 1915ஆம் ஆண்டு முதுகலை பட்டம் பெறுகிறார். 1923ஆம் ஆண்டு லண்டன் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம், டிஎஸ்ஐ, டிப்ளமோ இன் சயின்ஸ் அந்த என்ற பட்டமும் பெறுகிறார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர் நடத்திய இதழ்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஊமைகளுடைய தலைவன் அப்படின்ற ஒரு இதழ் அண்ணல் அம்பேத்கரால் நடத்தப்பட்டது. மாதத்திற்கு வந்து 2 இதழ்கள் வந்து வெளிவருமா. மாதத்துக்கு வந்து 2 இதழ் வந்து வெளிவரும். இந்த ஊமைகளின் தலைவன் அப்படின்ற இதழ் இருக்குது இல்லையா, இது மாதத்துக்கு வந்து 2 முறை வந்து வெளிவருகிறது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா பகிஷ்கிருத் பாரத், அவுட் காஸ்ட் இந்தியா, அந்த பத்திரிகையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை வெளிவரும் வகையில் வந்து மராட்டிய மொழியில் அந்த பத்திரிகை வந்து தொடங்கியிருக்காங்க. 15 நாளைக்கு ஒரு தாட்டி வரும். ஊமைகளின் தலைவன் வந்து மாதத்துக்கு 2 தாட்டி வருது. இந்த பகிஷ்கிருத் பாரத் அப்படின்றது வந்து 15 நாளைக்கு ஒரு தாட்டி வருகிறது. சரிங்களா? மராட்டிய மொழியில் வந்து அதை தொடங்குறார். மக்கள் அவருடைய தாய்மொழியிலே வந்து அவர் வந்து தொடங்குகிறார். இந்த பத்திரிகையை வந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா விழிப்புணர்வு, ஒரு செய்தி வந்து ஒரு நபருக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான எழுத்துப்பூர்வமான நம்ம எவ்வளோ வாயில் சொல்லிட்டாலும் அதனுடைய படிநிலைகளை வந்து நம்ம எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு சொல்ல முடியும்னா இந்த மாதிரியான ஒரு செய்தித்தாள்கள், சில துண்டு பிரசுரங்கள், இதன் மூலியமாகத்தான் வந்து நம்ம கொண்டு வர முடியும். அதை வந்து அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக வந்து அன்றைக்கு வந்து உணர்ந்திருக்கிறார். ஸோ அந்த பத்திரிகை மூலமாக வந்து மாதத்துக்கு வந்து ஒரு 15 மாதத்துக்கு 2 இதழ்கள், அது ஊமைகளுடைய தலைவன், அதுக்கப்புறம் பகிஷ்கிருத் பாரத் அப்படின்ற இதழ் வந்து 15 நாளைக்கு ஒரு தாட்டி. ஸோ இது மக்கள்கிட்ட வந்து அன்றன்றாக நடக்கக்கூடிய விஷயங்களை
கொண்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பழமையான விஷயங்களையும் சொல்கிறாரு. ஏன் இப்படி வந்து நம்ம அடிமையானோம், எதனால் அடிமையானோம், எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான செயல்முறைகள் வேணும், அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை மக்கள்கிட்ட வந்து கேள்வி வைக்கிறார். இப்படி இருக்காத, நீ ஏன் அப்படி இருக்கிற, இப்படிலாம் இருக்காத அப்படின்னு மக்களை வந்து கிளர்ந்துள்ள செய்கிறார். அவர் வந்து போராட்டத்துக்கு வந்து தள்ளிவிட சொல்லலை, போய் அவருடைய என்ன ஃபஸ்ட்டு லைன், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். கற்பி, அதுக்கப்புறம் ஒன்று சேர், அதுக்கப்புறம் புரட்சி செய். புரட்சினா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி புரட்சினா வந்து துப்பாக்கியில் சுடுறதோ குண்டு எறிதலோ கிடையாது. புரட்சி என்பது மனித குலத்தில் பிரிக்க முடியாத உரிமை. எல்லார்ட்டையும் ஒரு இடத்துல வந்து ஒரு சுயமரியாதை இல்லைன்னா, அப்போ ஒருத்தனும் சுயமரியாதை இல்லை, ஒரு 2-3 பேர் கேட்குறாங்கனாக்கா அது ஒரு புரட்சி. சரிங்களா? அதனால் புரட்சி அப்படின்றது இங்கே தவறாக வந்து, ஏன்னா புரட்சி தான் வந்து இன்றைக்கி நாகரிகத்திற்கும் அடித்தளமானது புரட்சி. புதிய கற்கால புரட்சின்னு சொல்கிறாங்க, வெண்கல புரட்சின்னு சொல்கிறாங்க, இரும்பு புரட்சின்றாங்க. எல்லாமே அது புரட்சி அப்படின்னா வந்து ஒரு விஷயம் வந்து உருவாகுது, பல தடைகளை தாண்டி ஒரு விஷயம் வந்து உருவாகுது, ஒரு புரட்சி. அதே போல் மாணவர் விடுதி, ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் வந்து 1928ஆம் ஆண்டு ஒரு கல்விக் கழகத்தை ஏற்படுத்துகிறார். அங்கே வந்து ஒடுக்கப்பட்ட மாணவர் விடுதியை ஏற்படுத்துகிறாரு. 28ஆம் ஆண்டு 1928 அக்டோபர் மாதம் ஃபஸ்ட்டு 5 மாணவர் விடுதிகளை துவங்குவதாக அறிவிக்கிறார் 28. அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சுதந்திர தொழிலாளர் கட்சி, இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி 1936ஆம் ஆண்டு ஆகஸ்ட்டு 15ஆம் நாள் தொடங்குகிறார். பின்னர் வந்து அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பு, ஆல் இந்திய ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். 1943ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் நாள் தொடங்குகிறார். அதற்கு பிறகு அண்ணல் அம்பேத்கர் இறந்த பிறகு இவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய குடியரசுக் கட்சியை, ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1956ஆம் ஆண்டு துவங்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்திய குடியரசுக் கட்சியை தொடங்குகிறாங்க. அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்டவருடைய நலன்களை பாதுகாப்பதில் மிகுந்த ஒரு கவனத்தை கொள்கிறாங்க. அம்பேத்கர் வந்து கொண்டு செலுத்திய அந்த ஒரு விடயத்தை இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து கொண்டு போகணும், அம்பேத்கரோடு முடியாமல் இன்னும் கொஞ்சம் தூரம்னா போய்கிட்டு தான் இருக்கும், அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. மனிதன் வந்து என்றைக்கு மாறுகிறானோ, மனிதனுடைய மனநிலை என்றைக்கு மாறுகிறதோ, மனிதனுடைய மனநிலை என்பது சூழ்நிலைக்கு ஏற்றாற்போர் பகுப்பார் கொண்டது. அது வந்து சிறுக சிறுகத்தான் வந்து மாறும். கண்களால் பார்ப்பது, ஏன், எதுக்கு, எதனால் அப்படின்னு எந்த ஒரு மனிதன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறானோ, தன்னிலை தாண்டி புதுநிலையோடு யோசிக்க ஆரம்பிக்கிறானோ, அன்றைக்கு எல்லாம் மாறும். ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த கருத்து சென்றடையும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு சமத்துவத்தை நோக்கி கொண்டு, எல்லா மனிதர்களும் ஒன்று தான், யாருமே வந்து யாருக்குமே தாழ்ந்தவன் கிடையாது, எல்லாருமே வந்து ஒன்று தான். எல்லாருமே வந்து எல்லா மதமும் அன்பை போதிக்க வேண்டும், அன்பை மட்டும்தான் போதிக்க வேண்டும். அன்பு என்பது உலகத்தில் ஆகச்சிறந்த ஒரு கருத்து. ஏன்னா அது ஒரு மென்மையான வந்து ஒரு விஷயம். அன்பு அப்படின்னா மென்மையான இலகுவான ஒன்று. எல்லாருமே சமம்னா பாகுபாடு பார்க்கக்கூடாது, அதுதான் வந்து முக்கியமான கருத்து. அதுக்கப்புறம் அம்பேத்கர் பெற்ற பட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்ன பட்டங்கள் பெற்றிருக்கிறார் பாருங்கள். அண்ணல் அம்பேத்கர் எம்ஏ பொருளாதார படிப்பை பெற்றிருக்கிறார். மும்பை எல்பின்ஸ்டன் கல்லூரியில் பயின்றார். பின்னால் வந்து பொருளாதாரத்தில் வந்து பிஹெச்டி முனைவர் பட்டத்தை வந்து பெறுகிறார். எங்கன்னா நியூயார்க்கில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பெறுகிறார். அதை தொடர்ந்து எம்எஸ் பொருளாதார பட்டத்தை பெறுகிறார். அதுக்கப்புறம் லண்டனில் இருக்கக்கூடிய பொருளாதார மற்றும் அரசியல் விஞ்ஞானத்திற்கான கல்வி நிறுவனத்தில் பயில்கிறார். டிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொருளாதாரத்தில் உயர் பட்டப்படிப்பை
லண்டன் பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொள்கிறார். சரிங்களா. அதற்கு பிறகு அட்லா என்ற சட்டக்கல்லூரியில் கிரேசின் என்ற நிறுவனத்தில் கொஞ்ச தூரம் அங்கே போய் இது சட்டத்திட்டங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கேயும் சில விஷயங்களை வந்து கற்றுக்கிறாரு. அம்பேத்கர் வந்து என்னென்ன பதவிகள் வகித்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு தனி மனிதர் அல்ல, அது ஒரு சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தை வந்து அதுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு தனி மனிதன் பாருங்கள், ஒரு தனி மனிதன் எவ்வளோ பெரிய நீண்ட நெடிய ஒரு பயணப்பட்டிருக்காருன்னு பாருங்கவே. பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு தனி மனிதர் கிடையாது. அது அவர் ஒரு பல துறைகள் பற்றி, ஆனால் அவருடைய பாதை என்பது வந்து ஒன்று தான். ஆனால் ஒரு பல துறைகளில் வந்து அவர் வந்து அறிவியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமாக இருந்திருக்கு. அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. ஒரு மனிதன் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேள்வி கேட்குறதுக்கு அறிவு இருக்கணும், கேள்வி சொல்கிறதுக்கு அறிவு இருக்கணும். அம்பேத்கர் வந்து முக்கியமாக வலியுறுத்துவார். அவருடைய பாருங்கள் அவர் என்னென்ன பதவிகள் வகித்திருக்கிறாருன்னு. 1917ஆம் ஆண்டு பரோடா மாநிலத்தில் இராணுவ செயலாளராக பதவி வகிக்கிறார். அதுக்கப்புறம் 1918ஆம் ஆண்டு மும்பையில் இருக்கக்கூடிய ஷிடன்ஹம் அப்படின்ற கல்லூரியில் பொருளியல் பேராசிரியராக பணிபுரிகிறார். 1926ஆம் ஆண்டு பம்பாய் மாகாண மேலவை உறுப்பினராக பதவி வகிக்கிறார். 1928ஆம் ஆண்டு பம்பாய் சட்டக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறார். 1930ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் பிரதிநிதியாக கலந்து கொள்கிறார். 1932ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டக்குழுவினுடைய உறுப்பினராக இருக்கிறார். 35ஆம் ஆண்டு மும்பையில் சட்டக்குழுவினுடைய முதல்வராக பணியாற்றுகிறார். 1937ஆம் ஆண்டு பம்பாய் மாநிலத்தில் சட்டசபை உறுப்பினராக பணியாற்றுகிறார். பாருங்கள் எவ்வளோ பதவிகள்னு பாருங்கள். 1942ஆம் ஆண்டு தொழிலாளர் அமைச்சராகவும் வைஸ்ராய் இந்திய நிர்வாகக் குழுவில் பணியாற்றுகிறார். 1946ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சபையினுடைய உறுப்பினராக பணியாற்றுகிறார். 1947ஆம் ஆண்டு இந்திய சட்ட அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். 1947ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் தலைவராக இருக்கிறார். 1950ஆம் ஆண்டு கொழும்புவில் நடைபெற்ற உலக புத்தமத மாநாட்டில் பிரதிநிதியாக கலந்து கொள்கிறார். 1952ஆம் ஆண்டு பம்பாய் நகரத்தின் ராஜ்யசபா உறுப்பினராக பதவி வகிக்கிறார். பாருங்கள் எவ்வளோ பொறுப்புகளை வந்து வைத்திருக்கிறார் பாருங்க. டாக்டர் அம்பேத்கர் வந்து அவருடைய முக்கியமான புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அம்பேத்கருடைய புத்தகங்கள் இன்றும் வந்து போற்றப்படக்கூடிய புத்தகங்களாகவே இருக்கிறது. இன்று மட்டும் இல்லை, எக்காலத்திற்குமே வந்து அவருடைய புத்தகங்கள் வந்து எப்படி வந்து இது திருக்குறள் எக்காலத்திற்கு பொருந்துமோ அதே போல் அம்பேத்கருடைய தத்துவமும் எக்காலத்திற்கு பொருந்தக்கூடிய விதமாக இருப்பது என்பது நிதர்சனமான உண்மை. அவர் வந்து எக்கனாமிக்கல் பொருளாதார புத்தகங்களில் வந்து என்னென்ன எழுதியிருக்காங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனியும் நிர்வாகமும் நிதி கோட்பாடும் அப்படின்ற ஒரு புத்தகம், இந்தியாவில் நில உடைமையும் அதற்கான தீர்வுகளும், அதுக்கப்புறம் ரூபாயினுடைய பிரச்சனை, சரிங்களா, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதியின் வளர்ச்சி கோட்பாடு, அதற்கப்புறம் மாநிலங்களும் சிறுபான்மையினரும். இது வந்து பொருளாதார புத்தகங்கள், சரிங்களா. இது வந்து பொதுவான புத்தகங்கள், காமன் புக்ஸ். அவர் இண்டிவிஜுவலாக வந்து எழுதக்கூடிய புத்தகங்கள் என்னென்ன எழுதியிருக்காருனாக்கா, சாதி ஒழிப்பு அப்படின்ற புத்தகம், பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை அது ஒரு புத்தகம், திரு காந்தியும் தீண்டத்தகாத மக்களுடைய விடுதலையும் அப்படின்ற ஒரு புக்கு, ரனாடு காந்தி ஜின்னா அப்படின்ற ஒரு புத்தகம், சரிங்களா. அதுக்கப்புறம் காங்கிரஸும் காந்தியும் தீண்டத்தகாத வகுப்பினருக்கு செய்தது என்ன, முக்கியமான புத்தகம். வகுப்பு வாரி சிக்கலும் அதை தீர்ப்பதற்கான வழியும், இது ஒரு முக்கியமான புத்தகம். சூத்திரர்கள் யார், தீண்டத்தகாதவர்கள், மொழி வழிபட்ட மாநிலமான மகாராஷ்டிரம், இந்து பெண்களின் எழுச்சியும் வீழ்ச்சியும், புத்தரும் அவருடைய மதத்தின் எதிர்காலமும், புத்தரும் அவருடைய தம்மமும், பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும். இது பூரா அவருடைய புத்தகங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆய்வு கட்டுரைகளும் எழுதியிருக்கிறார். டாக்டர் அம்பேத்கருடைய ஆய்வு கட்டுரைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது 10 ஆய்வு கட்டுரைகளை வந்து நம்ம பார்க்கலாம். அதில் வந்து நம்பர் 1 பாரம்பரிய பணிகள், நம்பர் 2 கோட்டி நிலவுடைமை முறை ஒழிப்பு, நம்பர் 3 கிராம பஞ்சாயத்து,
நம்பர் 4 மதுவிலக்கு, பாருங்கள் அப்பவே மதுவிலக்கை பற்றி சொல்லுகிறார். நம்பர் 5 தொழில் தகராறுகள். நம்பர் 6 இந்தியாவில் சாதிகள். நம்பர் 7 இந்தியாவில் பௌத்தத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும். நம்பர் 8 புத்தமும் கம்யூனிசமும். பாருங்கள், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த புத்தகங்கள்லாம், அந்த ஆய்வு கட்டுரைகள்லாம் நம்ம படிக்கணும். நம்பர் 9 பாராளுமன்ற ஜனநாயகத்தின் எதிர்காலம். நம்பர் 10 மொழிவாரி மாநிலங்களில் கட்டுப்பாடுகள் தேவை. பாருங்கள், எப்படி ஒரு மனுஷன் வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு பொதுவாக வந்து படைச்சிருக்காருன்னு பாருங்கள். இந்த 10 ஆய்வு கட்டுரையிலையுமே ஒட்டுமொத்த இந்தியாவுமே அடங்கிடும். அவர் வந்து சாதிய பிரச்சனையை மட்டுமே கையில் எடுக்கலை. இந்தியாவுடைய நாளைய தலைமுறை பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், கல்வி பிரச்சனையாக இருக்கட்டும், பெண்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், புரட்சியாக இருக்கட்டும், எல்லாமே அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நபர் அவருடைய நான் சொன்ன எல்லாமே வந்துக்கிட்டு இண்டிவிஜுவலாகவே நம்ம படித்து பார்த்தோம்னாவே நம்ம பல விஷயங்களை நம்மளால் வெளிக்கொணர முடியும், புரிய முடியும். தனி மனிதன், அதாவது நம்ம சமூகத்தை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது வேறு. நம்ம அந்த இண்டிவிஜுவலாக எல்லா தனி மனிதனும் படிக்க தனி மனிதனுடைய மாற்றம் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய மாற்றமாக அமைந்துடும். அதில் எந்த விதமான மாற்றம், அவருடைய புத்தகங்கள் நம்ம படிக்கணும். அதே போல் கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது மக்கள் கல்வி நிறுவனத்தையும் மும்பையில் ஜூலை 1944ஆம் ஆண்டு துவங்கி இருக்கிறார். இக்கல்வி நிறுவனத்தினுடைய முக்கியமானது என்னென்னா 1946 சித்தார்த்தா கலை மற்றும் வணிகக் கல்லூரியை மும்பையில் ஆரம்பிக்கிறார். இண்டிவிஜுவலாக வந்து ஆரம்பிக்கிறார், கல்வி நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்கிறார். அதே போல் அவுரங்காபாத்தில் வந்து 1950ஆம் ஆண்டு ஒரு கல்வி நிறுவனம், மிலிண்ட் கல்லூரி, சரிங்களா. 1956 சித்தார்த்தா சட்டக்கல்லூரியை துவங்குகிறார். அதாவது புத்தருடைய பேர், அவரோட இயற்பெயரில் வந்து ஒரு கல்லூரியை தொடங்குகிறார். மேலும் பல்வேறு கல்வி நிறுவனங்களை தொடங்கி மக்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சேவைகளை செய்கிறார், சரிங்களா. சமூக மாற்றத்திற்கு அண்ணல் அம்பேத்கருடைய முக்கியமான கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரட்டை வாக்குரிமை மிக முக்கியமானது. இரட்டை வாக்குரிமையும் அரசியல் அதிகாரமும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது சமூக பின்னடைவு காரணமாக அரசியல் அதிகாரத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உரிய பிரதிநிதித்துவம் இல்லாது, அது வந்து மிக முக்கியமாக வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உரிமையுமே இல்லாத போனது. இது இரட்டை வாக்குரிமைக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், சரிங்களா. அரசியல் மாற்றமே சமுதாய மாற்றத்தினுடைய தொடர்புடையதாக இருப்பதாலும் அரசியல் அதிகாரம்தான் பின்தங்கிய மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் விடியலுக்காக திறவுகோலாக அமையும் என்பதை பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கரும் தெளிவாக வந்து புரிகிறார். அதுக்கப்புறம் அதை மைண்டில் வச்சு தான் அவர் வந்து இரட்டை வாக்குரிமை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு வராரு. அது மூலம் இரட்டை வாக்குடன் இயந்த தனி வாக்காளர் முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறார். நில உடைமை பிரச்சனைகளை வந்து கூட்டு பண்ணை முறை, அதை சம்மந்தமாக தனியார் இண்டஸ்ட்ரிகளையும் கேள்விக்குள்ளாக்குறாரு. முதலாளித்துவத்தையும் தனியார் துறையில் வந்து எப்படி வந்து முதலாளித்துவ சுரண்டல் ஏற்படுகிறது, எப்படி சாதாரண மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எப்படி முதலாளிகளால் சுரண்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அம்பேத்கர் வந்து நூறுகமாக வந்து போராடுகிறார்.